வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு குட்டி ரியல் ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க. இந்த கதை ஒரு சாதாரண இளைஞனோட லைஃப்ல நடந்த ஒரு மறுபகுதி. அவர் ரொம்ப நாள் வேலை தேடிட்டு அலைஞ்சிட்டு இருந்தான். இன்டர்வியூ போவான், ஆனால் ரிசல்ட் இருக்காது. ஃபேமிலி ப்ரெஷர், ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறாங்க. அவன் ரொம்ப அப்செட் ஆகிட்டான். ஆனால் ஒரு நாள் அவன் ஒரு சின்ன முருகன் கோவிலில் போய் உட்கார்ந்துருந்தான். அது ஒரு ரொம்ப சிம்பிள் கோவில். ஒரு வேல், ஒரு தீபம் மட்டும்தான் இருக்கும். அவன் மனசுக்குள்ளே இருந்து எல்லா கஷ்டமும் முருகன்கிட்ட சொல்லிட்டான். முருகா, எனக்கு ஒரு வழி காமின்னு. அந்த நாளில் பெருசாக எதுவும் நடக்கலை. அவன் வீட்டுக்கு திரும்பி போயிட்டான். ஆனால் அந்த நாளில் அவனுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மெசேஜ், ஒரு கம்பெனி இன்டர்வியூ கால். அவன் அப்ளை பண்ணல, அப்புறம் எப்படி ஃபோன் வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். அவன் ரொம்ப ஷாக் ஆகி உட்கார்ந்துருந்தான், இது எப்படி வருதுன்னு. ஆனால் இந்த முறை அவன் பயப்படலை. முருகன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இன்டர்வியூக்கு போனான். இன்டர்வியூவில் அவன் ரொம்ப காமாக பேசினான், கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணான். ஃபியூ டேஸில் அவனுக்கு ஜாப் கிடைச்சது. அந்த நாள் அவன் திரும்ப அந்த கோயிலுக்கு போய் முருகன்கிட்ட வேண்டா. தீபத்தை பார்த்து சிரிச்சிட்டு, நீங்கள் தான் எனக்கு வழி காமிச்சிங்க முருகான்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ முருகருக்கு ஒரு குட்டி தேங்க்ஸ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். நண்பர்களே, சில நேரத்தில் நம்ம கேட்ட கேள்விகளுக்கும் முருகர் அன்எக்ஸ்பெக்டடாக பதில் கொடுப்பாரு. ஆனால் நம்ம நம்பிக்கை விடக்கூடாது. முருகரை நம்பி இருங்க, அவர் கண்டிப்பாக உங்களுக்கு வழி காமிப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இப்படி புது கதைகளை ஷேர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.